இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் அந்த சாதியினுடைய பிரச்சனைகளை வலியுறுத்துகிறார்கள், இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர்கள் அருந்ததியருக்கான வாதங்களை முன்வைக்கிறார்கள் என்றவர்கள் பதிவு செய்தார். நான் இப்பொழுது அருந்ததியர்களுக்காக இங்கே வாதம் வைக்கிறேன் என்று சொன்னால் வெறும் அருந்ததியனாக மட்டும் வைக்கவில்லை, அம்பேத்கரிஸ்டாக, பெரியாரிஸ்டாக, மார்க்சிஸ்டாக அவனுக்கு போக வேண்டிய நீதி சரி என்று வாதிடுகிறேன். ஒருவேளை நான் அந்த அருந்ததியராக பிறந்திருக்கவில்லை என்றாலும் கூட அருந்ததியருக்காக களத்தில் நிற்பேன். என்ன இப்பொழுது இருக்கிற அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த தலைமுறைகள் அம்பேத்கரை படிக்காமல் இருந்து விட்டார்களா? அரசியல் அமைப்பு சட்டம் தெரியாமல் வந்து விட்டார்களா? ஒற்றுமையை பற்றி யாருக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கும் தமிழகத்திலே பட்டியல் சாதி மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அருந்ததியர் மக்கள். நீங்கள் எந்த தாக்குதலை கொடுத்தாலும் அமைதியாக இருப்பதுதான் காரணம். இந்த வேலைவாய்ப்புடைய பலனை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒயிட் காலர்ஸ் என்று சொல்லக்கூடிய படித்தவர்கள் மத்தியிலே பார்த்தாயா உன்னுடைய வேலையை அவன் பறிந்து கொள்கிறான் என்று பொய்யான தவறான செய்திகளை பரப்பி பட்டியல் சாதி மக்கள் அருந்ததியர் மக்களை எதிராக பார்க்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளியது யார்? இங்க இருக்க முன்னேறிய பட்டியல் சாதியை சார்ந்த தலைவர்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாம் என்ன கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னால், இதில் எஸ்சி என்கிற பிரிவினருக்கு இதில் இடம் இல்லை. இந்த செய்தியை பார்க்கிற போது நமக்கு என்ன தெரியும்? 4 வேளை தான் வந்திருக்கு, நாளையுமே எஸ்சிக்கு கொடுக்கறாங்க, இதர எஸ்சிக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இதர எஸ்சிக்கு கொடுக்கவில்லை என்பது அல்ல பொருள். இடஒதுக்கீடு வழங்குகிற போது அப்படி மாற்று கருத்து இருக்கிற போது இந்த மாற்று கருத்தை சரி செய்ய பாதிக்கப்பட்ட அருந்ததியர் தலைவர்களோடு பேசுவதற்கு யாருமே முன்வராதது ஏன்? நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்கிறோமா? இந்த சட்டம் வழங்கப்பட்டு 14 ஆண்டுகளாகிவிட்டது. 14 ஆண்டுகளில் இன்றைக்கும் சட்டம் வந்த பிறகும் கூட 3 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை வேலை வாய்ப்பில் அருந்ததியர்கள் எட்டவில்லை. கலைஞர் அவர்கள் இந்த முன்னுரிமை அடிப்படையான வகையீடை வழங்கினார்கள். இந்த முன்னுரிமை அடிப்படையில் வகையீடு என்ன சொல்லப்படுகிறது? பட்டியல் சாதிகளில் கல்வியில் வேலை வாய்ப்பில் ஆட்களை தேர்வு செய்கிற போது அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை தாருங்கள். மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பில் சமூக நீதி ஆய்வரங்கம் என்கிற தலைப்பில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் ஸ்ரீனிவாசன் அவர்களை, சமூக நீதி பார்வையில் உள் இடஒதுக்கீடு என்கிற தலைப்பில் எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற ஆதித்தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா அதியமான் அவர்களை, எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கக்கூடிய சட்டம் மற்றும் சமூக நீதியினுடைய ஆய்வக உரையை வழங்கி விடைபெற்றிருக்கிற அன்பிற்குரிய நண்பரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை, எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாள் நீதியரசர் மாண்புமிகு அரி பரந்தாமன் அவர்களை, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய ஐயா லயனல் அந்தோணிராஜ் அவர்களை, இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பெருமாள் அவர்களை, நீதிவேந்தன் அவர்களை, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்கள் உள்ளிட்ட கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உருவாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த ஆய்வரங்க கருத்தரங்கம் மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அண்மையிலே அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கிய பிறகு ஏறத்தாழ பட்டியல் சமூகத்தினருக்குள்ளாகவே ஆதரவு கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிற வேளையில் இவர்கள் இருவர் மாத்திரமே மாறி மாறி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் சமூக நீதியின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், அருந்ததியர்கள் தனித்து விடப்படவில்லை என்கிற மிகுந்த சமூக அக்கறையோடு இந்த மக்கள் இந்த அமைப்பு இந்த கருத்தரங்கத்தை எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். எனவே அதற்காக முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை
முதலில் நான் உறுதியாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்த தீர்ப்புக்கு எதிராக பல எதிரான நிலைப்பாடுகளை பல தலைவர்கள் இங்கே பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ இந்த தீர்ப்பு வந்த பிறகு இவர்கள் இந்த எதிரான நிலையை எடுக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்புகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டு வருபவர்கள் மறுத்து வந்து கொண்டும் எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. அப்படித்தான் இடஒதுக்கீட்டினுடைய வரலாறையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இடஒதுக்கீட்டினுடைய பலனை பார்ப்பனர்கள் மட்டுமே நுகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பார்ப்பனர் அல்லாதோர் இடஒதுக்கீட்டினுடைய பங்கை கேட்கிற போது பார்ப்பனர்கள் ஆத்திரப்பட்டார்கள். பார்ப்பனர்கள் இடஒதுக்கீட்டை தர மறுத்தார்கள். அதற்கு அவர்கள் பல காரணங்களை சொன்னார்கள். உதாரணமாக, பட்டியலின பிரிவினர்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் கேட்டபோது இந்துக்களை கூறு போட அம்பேத்கர் முயற்சிக்கிறார் என்று காந்தியார் அன்றைக்கு கடுமையாக எதிர்த்து களமாடினார். அதுவும் ஒரு வகையான இடஒதுக்கீட்டு பங்குதான். இப்படி இடஒதுக்கீட்டினுடைய வாய்ப்புகள் மறுக்கப்படுபவர்கள் கேட்கிற போதெல்லாம் வாய்ப்பை அனுபவித்துக் கொண்டு வந்தவர்கள் எதிர்த்தும் மறுத்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இடஒதுக்கீட்டினுடைய வரலாறாக இருக்கிறது. இதற்கு 2 காரணங்கள் உண்டு. இந்த தலைப்பிலே சமூக நீதி பார்வையிலே அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாம் இங்கே பகிர்ந்து பேச வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். முதலில் இந்த சமூக நீதி என்கிற இந்த கோட்பாடு இன்னும் இடஒதுக்கீடு வந்து இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த சமூக நீதி கோட்பாடு இன்னும் தெளிவாக மக்கள் மத்தியிலே போய் சேரவில்லை என்கிற ஒரு நிதர்சனமான உண்மை அதுக்குள்ளாக அடங்கியிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் கவலை அளிக்கிறது. சமூக நீதி பார்வை புரியாமல் சில பேர் இதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சமூக நீதி என்னவென்று தெரிந்தே இந்த தீர்ப்பை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களை 2 விதமாக நாம் பார்க்க முடிகிறது. சமூக நீதி என்பது ஒரு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மட்டுமே சுருக்கி பார்க்க வேண்டிய ஒன்றாக அது இல்லை. சமூக நீதி என்பது எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேர வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அது எல்லா தளங்களிலும். அதில் ஒன்று இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன்கள் எல்லா சமூக மக்கள் மத்தியிலே போய் கிடைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளம். அந்த பார்வையிலே இருந்து இங்கே இடஒதுக்கீட்டினுடைய நீட்சி தொடர்கிறது. அது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து இது மாதிரியான இடஒதுக்கீட்டு போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் ஆட்சி அதிகாரத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, நிர்வாகம், சட்டமன்ற பதவிகள் உள்ளிட்ட அனைத்திலும் இந்தியர்கள் பங்கு பெற வேண்டும் என்று போராட்டம் வெடித்தது. ஆங்கிலேயர்களும் அதை ஒப்புக்கொண்டு இந்தியர்கள் பங்கு பெறக்கூடிய வகையிலே திருத்தங்களை கொண்டு வந்தார்கள். இது பின்னாளில் ஆட்சி நிர்வாகம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டு வந்ததை மறுசீராய்வு ஆங்கிலேயர்கள் செய்த போது இந்தியர்கள் இடஒதுக்கீட்டில் பங்கு பெறலாம் என்று நாம் சில வாய்ப்புகளை வழங்கினோம். ஆனால் அந்த வாய்ப்புகளிலே இந்தியர்கள் என்று நாம் எல்லோரையும் அழைத்தாலும் கூட பார்ப்பனர்கள் என்கின்ற ஒரு சாதியினர் மட்டுமே அதிகமாக கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, சட்டமன்ற பதவிகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பார்ப்பனர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த பங்கு போய் சேரவில்லை என்பதை அவர்கள் உணரத் தொடங்குகிறார்கள். அவர்களிடத்திலே பார்ப்பனர் அல்லாதவர்கள் எதிர்த்து கேள்வியை முன்வைக்கிறார்கள். எனவே பார்ப்பனர்கள் மட்டுமே அனுபவித்து வந்த அந்த இடஒதுக்கீட்டை பார்ப்பனர் அல்லாதவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று போராட்டங்கள் வெடிக்கிறது. இந்த காலகட்டத்திலே தான் ஜோதிராவ் பூலே உள்ளிட்ட சாகு மகாராஜா காலங்களிலே தான் இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரலாறுகள் உதயமாகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு முதலாக அதிகாரப்பூர்வமாக இடஒதுக்கீட்டை உறுதி செய்தவர் சாகு மகாராஜா. சாகு மகாராஜா காலத்தில் இருந்து அதனுடைய நீட்சி தொடங்குகிறது. அதற்கு பின்னால் தமிழகத்திலே தென்னிந்திய நல உரிமை சங்கம், சென்னை ஐக்கிய சங்கம் என்று பல சங்கங்கள் உருவாகிறது. இந்த சங்கங்கள் எல்லாம் பார்ப்பனர்கள்
இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்கிறார்கள் என்கிற எதிர்ப்பை பதிவு செய்தே வருகிறார்கள். அந்த சென்னை நல உரிமை சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பின்னாளிலே நீதி கட்சியாக அது வடிவம் எடுக்கிறது. அந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இடஒதுக்கீடு பரவலாக்கப்படுகிறது, அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படுகிறது. இப்படியான இந்த இடஒதுக்கீட்டுடைய நீட்சி இன்றைக்கு அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆக இடஒதுக்கீடு என்பது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒன்று என்பதுதான் இடஒதுக்கீட்டினுடைய அல்லது சமூக நீதி பார்வையினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியல் சாதி மக்கள் இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை அந்தந்த மாநிலங்களிலே அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில மாநிலங்களிலே பட்டியல் சாதிக்குள்ளாகவே இருக்கிற ஒரு சில பிரிவினர் அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலனை எங்களால் நுகர முடியவில்லை. பட்டியல் சாதிக்குள்ளாகவே பின்தங்கி இருக்கிற பட்டியல் சாதி மக்கள் முன்னேறிய பட்டியல் சாதி மக்களோடு போட்டி போட முடியவில்லை. எனவே எங்களுக்கு இடஒதுக்கீடை தனியாக தாருங்கள் அல்லது உள்ளிடஒதுக்கீடாக தாருங்கள் என்கிற கோரிக்கை இந்தியா முழுவதும் வெடித்து வந்தது. அப்படி வெடித்த போராட்டம் பஞ்சாபிலே தொடங்கியது. பஞ்சாபிலே பட்டியல் பிரிவிலேயே இருக்கக்கூடிய பின்தங்கிய பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கிற 25% இடஒதுக்கீட்டை 12.5 12.5 என இரண்டாக பிரித்து இடஒதுக்கீட்டை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஆந்திராவிலே அங்கிருக்கிற பட்டியல் சாதி மக்களை 4 வகைகளாக பிரித்து ABCD என்று பிரித்து அங்கிருக்கிற மாதிகாக்களுக்கும் மாலாக்களுக்குமாக ஆதி ஆந்திரா உள்ளிட்ட செல்லி உள்ளிட்ட பல குழுக்களுக்கு 4 வகைகளாக அவர்கள் இடஒதுக்கீட்டை பிரித்து தருகிறார்கள். இப்பொழுது ஆந்திராவில் வழங்கப்பட்ட இந்த இடஒதுக்கீடு 4 வகைகளாக பிரித்து வழங்கியதனால் எங்களுக்கிடையே இருக்கிற தலித் மக்களுடைய ஒற்றுமை சிதைந்து விடுகிறது. இப்படி வழங்குவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை. எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆந்திராவிலே போராட்டங்கள் வெடித்தது. அந்த போராட்டத்தின் வாயிலாக அது நீதிமன்றம் போனது. நீதிமன்றத்திலே அந்த சட்டம் செல்லாது என தீர்ப்பு சொல்லப்பட்டது. பின்னாளிலே பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலும் 5 நீதிபதிகளை கொண்ட நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கினார்கள். ஆந்திராவிலே செல்லாது என்பதை போல 5 நீதிபதிகளை கொண்ட தீர்ப்புகள் செல்லும் என்கிற தீர்ப்பும் வழங்கப்பட்டது. எனவே 2 தீர்ப்புகளும் முரண்பாடாக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கு 7 பேர் கொண்ட நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்திலே நடந்து வந்தது. அந்த காலகட்டத்திலே தான் தமிழகத்தில் பட்டியல் சாதி மக்களுக்கு அதற்குள்ளாக இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீட்டுடைய பலனை நுகர முடியவில்லை. எனவே தமிழகத்தில் அருந்ததியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீட்டை பிரித்து தாருங்கள், அருந்ததியர்களுக்கு உள்ளிடஒதுக்கீடு தாருங்கள் என்கிற கோரிக்கை ஏறத்தாழ 80களின் தொடக்கத்தில் இருந்து இங்கு இருக்கிற ஒட்டுமொத்த அருந்ததியர் இயக்க பிரதிநிதிகளும் ஜனநாயக சக்திகளும் 40 ஆண்டு காலமாக போராடினார்கள், வாதாடினார்கள், மன்றாடினார்கள். இடஒதுக்கீட்டை அருந்ததியர்களுக்கு தனியாக பிரித்து தருகிற போதுதான் அருந்ததியர் மக்கள் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே முன்னேற முடியும் என்கிற கோட்பாட்டை இங்கே வலியுறுத்தினார்கள். அந்த போராட்டம் தமிழகத்திலே ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு எட்டக்கூடிய போராட்டமாக இது மாறியது. இங்க இருக்கிற ஐயா அதிகமானவர்கள் எடுத்த போராட்டங்கள் ஏராளமானது. கருத்தரங்குகள், மாநாடுகள், பேரணிகள் இடதுசாரிகளை ஈர்த்தது, பெரியாரிஸ்டுகளை ஈர்த்தது, அம்பேத்கரிஸ்டுகளை ஈர்த்தது. அதனுடைய வடிவம் அருந்ததியர் மக்களிடையே இருந்து இது இடதுசாரிகள் கைகளிலே, ஜனநாயக சக்திகள் கையிலே போனது. ஜனநாயக சக்திகளும் அருந்ததியர் இயக்க தலைவர்களும் ஒன்றிணைந்தார்கள், போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆளுகிற அரசுக்கு அது செவிகளுக்கு எட்டியது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றி தந்தார். அப்பொழுதும் இது மாதிரியான போராட்டங்கள் வெடித்தது. கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரையிலே வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நாங்களும் மனுதாரர்களாக இணைந்து எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம். எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம்
இதை போன்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நடந்து வருகிறது. எனவே அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் என்று தமிழக அரசு வழக்கும் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு வழக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு போனது. அப்படி உச்சநீதிமன்றத்திற்கு போன அந்த வழக்கு தான் ஏறத்தாழ 14 ஆண்டுகள் கடந்த பிறகு கடந்த 1ஆம் தேதி தீர்ப்பாக அது வெளிவந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு தெளிவாக ஒன்றை சொல்லுகிறது. பட்டியலின பிரிவில் மிகவும் பின்தங்கி இருக்கிற பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடோ இடஒதுக்கீடோ வழங்குவதற்கு மாநில அரசுக்கு உரிமை உண்டு. அதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம், இந்தியா முழுவதற்குமான பொதுவான சாராம்சம். அதை பஞ்சாபிலே இடஒதுக்கீடு என்று சொல்கிறோம், தமிழகத்திலே உள்ளிடஒதுக்கீடு என்று சொல்கிறோம். இடஒதுக்கீடு என்பது பஞ்சாபில் இருக்கக்கூடிய 25% இடஒதுக்கீட்டை 12.5 12.5 என பிரித்து வழங்குவதனால் அதை இடஒதுக்கீடு என்று சொல்கிறோம். இந்த 12.5 பிரிவிலே இருப்பவர்கள் அந்த 12.5 பிரிவிற்கு போக முடியாது. அந்த 12.5 பிரிவிலே இருப்பவர்கள் இந்த பிரிவினருக்கு வர முடியாது. எனவே அதை நாம் இடஒதுக்கீடு என்று சொல்கிறோம். தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்கிற சட்டத்தை நாம் உள்ளிடஒதுக்கீடு என்று சொல்கிறோம். உள்ளிடஒதுக்கீடு என்பது கலைஞர் அவர்கள் தருகிற போது முன்னுரிமை அடிப்படையான வகையீடு என்று வழங்கினார். 18 விழுக்காட்டில் அருந்ததியர்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கிறார்கள். அது ஏதோ மேலோட்டமாக கலைஞர் சொன்னது அல்ல. ஜனார்தனன் நீதியரசர் தலைமையிலே தனி நபர் குழு ஒன்றை அமைத்து 6 மாதங்களுக்கு விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணையின் அடிப்படையிலே இவர்கள் கல்வி வேலை வாய்ப்பிலே ஒரு விழுக்காடை கூட நுகர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது நியாயமானது என்று அறிக்கை சமர்ப்பித்த பிறகு கலைஞர் அவர்கள் இந்த முன்னுரிமை அடிப்படையான வகையீடை வழங்கினார்கள். இந்த முன்னுரிமை அடிப்படையில் வகையீடு என்ன சொல்லப்படுகிறது? பட்டியல் சாதிகளில் கல்வியில் வேலை வாய்ப்பில் ஆட்களை தேர்வு செய்கிற போது அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை தாருங்கள், அவர்களை முதலில் தேர்வு செய்யுங்கள் என்று அந்த சட்டத்தினுடைய சாராம்சம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் 14 ஆண்டு காலமாக இந்த உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் நடைமுறையிலே வந்திருக்கிறது. சட்டம் வழங்கிய போதும் சரி, அல்லது அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பாக பேசுகிற போதும் சரி, அல்லது தீர்ப்பு வந்த பிறகும் சரி, பொதுவாக ஒரு எதிர்ப்பு குரல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்முடைய செய்தி. பொதுவாக எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எதிர்க்கக்கூடிய தலைவர்களானது ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா என்றால் ஒரே நிலைப்பாட்டில் கிடையாது. தமிழகத்திலே பல தலைவர்கள் எதிர்நிலையில இருக்கிற போது 2-3 தலைவர்களை நாம் இங்கே பட்டியல் போடலாம். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது, தனியாக இடஒதுக்கீட்டை வேண்டுமானால் வழங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம், தனியாக இடஒதுக்கீடு வழங்குவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் முன்வைக்கிறார். ஷேப்பு தமிழரசன் என்கிற தலைவர் இடஒதுக்கீடே வழங்கக்கூடாது, அவர்களுக்கு பொருளாதார அடிப்படையிலே சில வாய்ப்புகளை வழங்கிக் கொள்ளலாம், நிதிகளை தனியாக ஒதுக்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் கருத்தை வைக்கிறார்கள். ஏறத்தாழ 3 தலைவர்கள் 3 விதமான கருத்தை வைக்கிறார்கள். இதுதான் இங்க பிரச்சனை. இது மட்டுமல்ல, இது எல்லாமே இந்த சட்டத்தை அல்லது இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு சொல்கிற காரணங்களாக வைத்துக் கொண்டாலும் கூட 3 ஒரே நிலையில் இல்லை. இதற்கு அவர்கள் பல காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். என்ன காரணங்களை வைக்கிறார்கள்? பொதுவாக அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்க தேவையில்லை, பொருளாதார அடிப்படையில் வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த உள்ளிட ஒதுக்கீடை தருகிற போது யதார்த்தமாக நடைமுறையில் இருக்கிற சிக்கல்கள் என்று அவர்கள் சிலவற்றை சொல்கிறார்கள். அந்த சிக்கல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது சமூக நீதியை பற்றி புரிந்து கொள்ளாத அல்லது புரிந்தும் வேண்டுமென்றே இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு சொல்லக்கூடிய காரணங்களாக அவர்கள் சில காரணங்களை முன்வைக்கிறார்கள். அந்த காரணங்களை எல்லாம் முன்வைக்கிற போது எப்படி அம்பேத்கரிஸ்டுகளாக, பெரியாரிஸ்டுகளாக, இடதுசாரிகளாக பொது நீரோட்டத்தில் இவர்கள் இயங்குகிறார்கள் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. சொல்லுகிறார்கள், பட்டியல் சாதியில 76 சாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அருந்ததியர் என்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் 3 விழுக்காடு கொடுத்தால் மீது 75 சாதிகள் பாதிக்கப்படாதா? இது பிற பட்டியல் சாதிகளுக்கு எதிரானது இல்லையா என்று
கருத்தை முன்வைக்கிறார்கள். எவ்வளவு பட்டியல் சாதி மக்களை புரியாத அல்லது பட்டியல் சாதி மக்களுடைய அந்த சாதிகளை கூட தெரியாம இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று பாருங்கள். நான் கேட்க விரும்புவதெல்லாம், தமிழகத்தில் பட்டியலிலே முதலில் 76 சாதிகள் இருக்கிறார்களா என்றால் கிடையாது. தமிழகத்திலே பட்டியல் சாதிகள் என்று சொல்லப்படுகிற 76 சாதிகளும் மாநில வாரியாக மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக வழங்கப்பட்டது. சென்னை மாகாணமாக இருக்கிற போது உருவாக்கப்பட்டது. மொழி வழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு 76 சாதிகளிலே பல சாதிகள் தெலுங்கானாவிற்கு போய்விட்டார்கள், பல சாதிகள் ஆந்திராவிற்கு போய்விட்டார்கள், பல சாதிகள் கர்நாடகாவிற்கு போய்விட்டார்கள். ஆக இப்படி பல சாதிகளை கழித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகள் என்னவென்று நாம் பட்டியலிட்டால், இங்கு இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர்கள், அருந்ததியர்கள், புதுரை மன்னார்கள் என்கிற ஒரு 4 சாதிகளுக்குள்ளாக இந்த பட்டியல்களை எல்லாம் நம்மால் கொண்டு வர முடியும். எனவே தமிழகத்தில் 76 சாதிகள் இல்லை, 4 சாதிகள் இருக்கிறார்கள். விடுபட்டால் ஒரு சாதிகள் இருக்கலாம். 4-5 பிரிவுகளை கொண்ட சாதிகள் மட்டுமே இருக்கிற போது 76 சாதிகள் இருக்கிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பொய்யான தகவல், எவ்வளவு பெரிய ஒரு தவறான தகவல். இந்த தகவல்களை நான் அடியோடு மறுக்க இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பிரிவுகளிலே தான் அருந்ததியர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடை தர வேண்டும் என்கிற சமூக நீதி கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் என்று நாம் போராட தொடங்கினோம். எனவே அடிப்படையில் 76 சாதிகள் இல்லை என்பதை நான் இங்கே முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த சட்டம் வந்த பிறகு என்ன சொல்கிறார்கள்? அருந்ததியருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. அப்படி வழங்குவதன் மூலமாக 3 விழுக்காட்டிலும் அருந்ததியர்கள் வந்து விடுகிறார்கள், 15 விழுக்காட்டிலும் அருந்ததியர்கள் வந்து விடுகிறார்கள். இதனால் இதர பட்டியல் சாதியை சார்ந்த யாருமே கல்வியில், வேலை வாய்ப்பில் பங்கு பெற முடியவில்லை. ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடை தந்துவிட்டு ஒட்டுமொத்த பட்டியல் சாதிகளையும் கருணாநிதி பழி வாங்கி விட்டார் என்று கலைஞர் அரசின் மீது, கலைஞர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். நாம் கேட்க விரும்புவது மிக தெளிவான ஒன்று செய்திதான். 3 விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீட்டில் இன்றும் 3 விழுக்காட்டிலே கூட அருந்ததியர்கள் பங்கு பெற முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம். இந்த சட்டம் வழங்கப்பட்டு 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 14 ஆண்டுகளில் இன்றைக்கும் சட்டம் வந்த பிறகும் கூட 3 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை வேலை வாய்ப்பில் அருந்ததியர்கள் எட்டவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோ, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களோ கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு அறிக்கையை காட்டி பேசுகிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு விண்ணப்ப செய்தி வந்திருக்கிறது. அந்த விண்ணப்ப செய்தியில் துறை வாரியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தரியா, அதில் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கெமிஸ்ட்ரியா, அதில் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று துறை வாரியாக ஒதுக்கப்பட்ட பட்டியலிலே அருந்ததியர்கள் இல்லை. எனவே அருந்ததியர்கள் இருந்தால் துறை வாரியாக இந்த பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை எப்பொழுது? 2010ஆம் ஆண்டு விட்டது. 2010ஆம் ஆண்டு விடப்பட்ட அந்த அறிக்கையை சீமானவர்கள் கையிலே தூக்கி வைத்துக் கொண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மேடையிலே பேசுகிறார். பார்த்தீர்களா இத்தனை வேலை வாய்ப்புகளில் அருந்ததியர்களே பயன்படுத்தி விட்டார்கள், இதர பட்டியல் சாதிக்காரர்களுக்கு முட்டை தான் கிடைத்திருக்கிறது என்று அவர் பேசுகிறார். பேசுகிற போது என்ன தெரியும்? சீமான் சொல்வது சரிதானே, தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் சொன்னது சரிதானே, இத்தனை இடங்கள் அருந்ததியருக்கு தானே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இதனால் பறையர்களும் பல்லர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று நியாயத்தை போல தெரியும். ஆனால் 2010 ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த விண்ணப்பத்தில் ஏறத்தாழ காலியாக கிடக்கிற அத்தனை பணியிடங்களிலும் 1 இடங்கள் 2 இடங்களிலே மட்டும்தான் அருந்ததியர்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதி இருக்கிற அத்தனை இடங்களும் இதர பட்டியல் சாதிக்காரர்களால் தான் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சட்டம் என்ன சொல்கிறது? அருந்ததியர்கள் இல்லை என்றால் இதர பட்டியல் பிரிவினர் அதில் பங்கு பெறலாம் என்கிற ஒரு அரசாணை இருக்கிறது. அந்த அரசாணையை பயன்படுத்தி இதர பட்டியல் சாதிக்காரர்கள் அந்த இடத்தை நுகர முடிகிறது, பங்கு பெற முடிகிறது.
இன்னும் வெளிப்படையாக உண்மையை பேச வேண்டும் என்று சொன்னால், யாருக்காவது மனச்சாட்சி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் அருந்ததியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலி பணியிடங்களிலே தகுதியான அருந்ததியர்கள் இருந்தும் தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லி இதர பட்டியல் சாதிக்காரர்கள் வேலை வாய்ப்பில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். யதார்த்தமான உண்மை அதுதான். வேண்டுமானால் இவர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை 3 விழுக்காட்டையும் அனுபவித்து 15 விழுக்காட்டிலும் அனுபவித்த இந்த 14 ஆண்டு காலத்தில் ஒரு அருந்ததியரை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக காட்டுங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். ஒருவர் கூட காட்டுவதில்லை. வெள்ளை அறிக்கை நீங்கள் என்ன கேட்பது, நாங்கள் கேட்கிறோம். இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக இந்த மக்கள் நிலை என்ன, சட்டம் வந்த பிறகும் இந்த மக்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள் என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இப்பொழுது இந்த மாதத்திலே கூட 16/9/2024 திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு என்ன சொல்கிறது? அந்த பல்கலைக்கழகத்திலே கெமிஸ்ட்ரிக்கு, ஜுவாலஜிக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், காமர்ஸ் உள்ளிட்ட அந்த அரசு அந்த பேராசிரியர் பணியிடம் காலியாக இருக்கிறது. இந்த காலியான பணியிடங்களிலே SCA உமன் 1, SCA உமன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒருத்தவங்க, பிசிக்ஸுக்கு SCA உமன் ஒருத்தவங்க, காமர்ஸுக்கு SCA உமன் ஒருத்தவங்க, ஏறத்தாழ 4 பேர் அருந்ததியர் உமன் பெண்கள் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிங்கள் என்று விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னால், இதில் SC என்கிற பிரிவினருக்கு இதில் இடம் இல்லை. இந்த செய்தியை பார்க்கிற போது நமக்கு என்ன தெரியும்? 4 பேர் தான் வந்திருக்கு, 4யுமே SCக்கு கொடுக்குறாங்க, இதர SCக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இதர SCக்கு கொடுக்கவில்லை என்பது அல்ல பொருள். இடஒதுக்கீடு வழங்குகிற போது ஒரு ரோஸ்டல் முறை என்கிற ஒரு முறையை கொண்டு வருவார்கள். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாருமே சொல்றது இடஒதுக்கீடு கூட நாங்க ஆதரிக்கிறோங்க, ரோஸ்டல் முறையை தாங்க நாங்க ஆதரிக்க முடியாது. எடுத்தோட 2வது இடத்துல SCA கொண்டு வந்துடுறாங்க, அதனால எங்களால போக முடியலன்னு சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம்னா, ரோஸ்டல் முறை என்பது பலன் பெறாத மக்களுக்கு பலனை உருவாக்கி தருவதற்கு தான். இப்பொழுது உதாரணமாக அதுவரை இந்த ரோஸ்டல் முறையில் 2வது இடத்தில் SC இருந்தார்கள். SCக்கு ஆட்கள் வேலைக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் SC என்கிற பெயரில் எல்லோரும் அந்த வேலை வாய்ப்பிலே இடம்பெற வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது அருந்ததியர்களுக்கு உள்ளே ஒதுக்கீடு வழங்கிய பிறகு 2ஆம் இடத்தில் SC என்கின்ற இருந்த இடத்தை ரோஸ்டல் முறையிலே அருந்ததியருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். வேலைக்கு தேர்வு செய்யப்படுகிற போது முன்னுரிமை அடிப்படையில் 2வது இடத்தில் அருந்ததியர்கள் இருந்தால் அவர்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அந்த ரோஸ்டல் முறை சொல்லுகிறது. 2வது இடத்துல அருந்ததியை கொண்டு வரீங்க. அதான் பிரச்சனை. என்னன்னா, இடஒதுக்கீடு கொடுத்ததே சமூக நீதி தான், முன்னுரிமை கொடுத்ததே வேலைக்கு வரணும் தான். இப்பொழுது இப்படி யோசித்து பாருங்களேன், BC என்கிற இடஒதுக்கீட்டில் இருந்து MBC என்று 20 விழுக்காடு தனியாக இடஒதுக்கீடு பிரித்து வழங்கினார்கள். பிரித்து வழங்கிய பிறகு ரோஸ்டல் முறையிலே அட்டவணையிலே BC என்று இருந்த இடத்தில் MBCக்கு பிரித்து தந்த பிறகு BCயை கீழே இறக்கிவிட்டு MBCயை முன்னால் கொண்டு வந்து விட்டார்கள். ஏனென்றால் BCயை விட MBC பின்தங்கி இருக்கிறார்கள். பின்தங்கி இருக்கிறவனுக்கு முதலில் வேலை கொடு என்பதுதான் அந்த ரோஸ்டல் முறையுடைய சாராம்சம். எனவே SC இடஒதுக்கீட்டிலிருந்து SCயை வந்து விட்டார்கள், அவர்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள். எனவே SCயை கீழே கொண்டு வந்து SCயை மேலே கொண்டு வா என்பதுதான் ரோஸ்டல் முறையினுடைய அடிப்படை. அதுதான் சமூக நீதி. அப்படித்தான் வழங்க வேண்டும். எந்த ஒரு BC சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ரோஸ்டல் முறையிலே BCயை கீழே இறக்கி MBCயை ஏன் மேலே கொண்டு வந்தா என்று எந்த பிற்படுத்தப்பட்ட இயக்கங்களும் எதிர்க்கவில்லை. ஆனால் SCயை கீழே இறக்கி SCஏவை ஏன் மேலே கொண்டு வந்தா என்று எதிர்க்கிறோமே. அப்படி என்றால் இது சமூக ரீதியான சாதி ரீதியான காழ்ப்புணர்ச்சியா, இடஒதுக்கீடை தெரிந்து கொள்ளவில்லையா, சமூக நீதியை பற்றி புரிதல் இல்லையா, அல்லது யாரை ஏமாற்றுகிற வேலை? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, பாருங்க அருந்ததியராக இடத்த தலைவர்கள் என்பவர்கள் இந்த இயக்கத்தை அல்லது இந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, ஒற்றுமைக்கு வழி சேர்க்கக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற பட்டியல் சாதி தலைவர்கள் அரசியலை தெரியாத, சமூக நீதியை புரியாத, இடஒதுக்கீட்டை புரியாத,
இந்த வேலை வாய்ப்புடைய பலனை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒயிட் காலர்ஸ் என்று சொல்லக்கூடிய படித்தவர்கள் மத்தியிலே பார்த்தாயா பார்த்தாயா உன்னுடைய வேலையை அவன் பறிந்து கொள்கிறான் என்று பொய்யான தவறான குற்ற செய்திகளை பரப்பி பட்டியல் சாதி மக்கள் அருந்ததியர் மக்களை எதிராக பார்க்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளியது யார்? இங்கிருக்க முன்னேறிய பட்டியல் சாதியை சார்ந்த தலைவர்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். நான் கேட்கிறோம், இப்பொழுது நாங்கள் நேர்மையாக பேசுகிறோம். அழகாக சொன்னார்கள் வாஞ்சிநாதன் பேசுகிற போது, அருந்ததியர் மக்களுக்கான பிரச்சனையில் ஒரு தீர்ப்பு வருகிறது. அதிலே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மாற்று கருத்து உண்டு, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மாற்று கருத்து உண்டு, சேத்து தமிழரசன் அவர்களுக்கு மாற்று கருத்து உண்டு, இன்னும் எண்ணற்ற தலைவர்களுக்கு மாற்று கருத்து உண்டு. அப்படி மாற்று கருத்து இருக்கிற போது இந்த மாற்று கருத்தை சரி செய்ய பாதிக்கப்பட்ட அருந்ததியர் தலைவர்களோடு பேசுவதற்கு யாருமே முன்வராதது ஏன்? நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்கிறோமா? ஒருவேளை உங்களுக்கு புரிதல் இல்லை என்றால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், எங்களுக்கு புரிதல் இல்லை என்றால் நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த இடஒதுக்கீட்டை புரிந்து கொள்ள முடியுமே. இதை விடுத்துவிட்டு ஏதோ ஒரு பூச்சாண்டி போல இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக பறிபோகிறது. அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறார்கள், அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். என்ன இப்பொழுது இருக்கிற அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த தலைமுறைகள் அம்பேத்கரை படிக்காமல் இருந்து விட்டார்களா? அரசியல் அமைப்பு சட்டம் தெரியாமல் வந்து விட்டார்களா? ஒற்றுமையை பற்றி யாருக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கும் தமிழகத்திலே பட்டியல் சாதி மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அருந்ததியர் மக்கள். நீங்கள் எந்த தாக்குதலை கொடுத்தாலும் அமைதியாக இருப்பதுதான் காரணம். இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்படுகிற அருந்ததியர் இன்னும் ரோட்டுக்கு வரல, அமைதியாக்குறான். தாழ்த்தப்பட்ட ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்த பிறகும் அதை பலனடைய முடியவில்லை. ஆனால் 15ஐயும் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதற்கு எதிராக இந்த ரோட்டிற்கு வரவில்லை. வெளிப்படையாக இந்த இடஒதுக்கீடு பலனை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் மணற்கேணி என்கிற ஒரு பதிப்பகத்திலே ஒரு புத்தகத்தை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வாஞ்சிநாதன் அவர்கள் புள்ளி விவரமாக கொண்டு வந்தார். அதை நான் நகலெடுத்து வந்திருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அத்துணை பொய்யான தவறான தகவல்களை சொல்லி எளிய மக்களை இப்படி ஒரு ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வகையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பது யார்? இதை எதிர்த்து கேள்வி கேட்பது யார்? அந்த புத்தகத்திலே அம்பேத்கரை பற்றி நமக்கு பாடம் இருக்கிறார். புத்தகத்திலே அவர் சொன்ன புத்தகம் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டம் 341 அம்பேத்கர் இந்த காரணங்களுக்காக கொண்டு வந்தார். அந்த பட்டியலில் யாரும் கை வைக்க கூடாது, அகில இந்திய அளவிலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கை வைத்தால் ஒற்றுமை சிதறிவிடும், இதை அம்பேத்கரை சொன்னார் என்று அவர்கள் பதிவு செய்கிறார். அம்பேத்கர் இந்த இடத்தில் பதிவு செய்தார். அந்த புத்தகத்திலே அந்த ரவிக்குமார் அவர்கள் கொடுத்த செய்தியை சில நேரங்களிலே சொல்லி முடிக்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் கூறியது என்ன? அந்த தலைப்புல அந்த புத்தகத்தில் அவர் எழுதுறார். அரசியல் நிர்ணய சபையில் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 341 342 ஆகியவற்றை அறிமுகம் செய்த போது அண்ணல் அம்பேத்கர் பின்வருமாறு பேசினார். என்ன பேசினார்? இந்த 2 உறுப்புகளையும் இங்கே இணைப்பதன் நோக்கம் அரசமைப்பு சட்டத்தின் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடி சாதிகளின் நீண்ட அட்டவணையை சேர்த்து அதன் சுமையை கூட்ட வேண்டாம். பட்டியல் சாதி மக்களுடைய அட்டவணைகளை நீண்ட நெடிய அட்டவணையாக இணைத்து அதனுடைய சுமையை கூட்ட வேண்டாம். அரசமைப்பு சட்டத்தில் பட்டியல் சாதிகளுக்குள் பழங்குடியினர் பிரிவுகளுக்குள் அளிக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை அவர்கள் பெறுவதற்கு ஏற்ப அந்த பட்டியல்களை குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அல்லது ஆட்சியாளரோடு கலந்து ஆலோசித்து அரசாணையாக வெளியிடலாம். இது குடியரசுத் தலைவர் அரசாணையாக வெளியிடலாம். ஆனால் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் அரசாணை வெளியிட வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு அல்லது ஒரு மாநில அரசு அரசாணை வெளியிடக்கூடாது என்று சொல்லவில்லை. அதற்கு மேலாக மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசித்த பிறகு குடியரசுத் தலைவர் வகுத்த அந்த பட்டியல் பிரிவுக்குள் யாரையும் சேர்க்கவோ நீக்கவோ கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிரிவுகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அம்பேத்கர் சொன்னதாக நான் சொல்லவில்லை, எழுத்தாளர் ரவிக்குமார் சொல்லுகிறார். இங்க என்ன கேட்க விரும்புறோம்? சுமையை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு, பிரிவுகளை நீக்கிறதுக்கோ சேர்க்கிறதுக்கோ கூடாதுன்னு சொல்றாரு. குடியரசுத் தலைவர் அரசாணை வழங்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த 3 தான் அதனுடைய சாராம்சம். இந்த 3இல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதை மீறி இருக்கிறது? எதையுமே மீறவில்லையே. எந்த சாதிகளையும் நீக்கவில்லை, எந்த சாதிகளையும் சேர்க்கவில்லை,
இருக்கிற சாதியில் பின்தங்கி இருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக இருக்கும்? எனவே அரசியலமைப்பு சட்டத்தை தெரியாத மக்களிடத்திலே சட்டத்தை மீறுகிறார்கள், அம்பேத்கரை மீறுகிறார்கள், தாழ்த்தப்பட்டவருடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள் என்று தவறான பொய்யான தகவலை தரக்கூடிய இந்த தலைவருடைய கருத்தை பட்டியலின மக்கள் மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் நிராகரிக்க வேண்டும். அதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை, நிராகரிக்க வேண்டும். என் அன்பிற்குரிய இதையும் மீறி ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். கிரிமிலேயர் என்கிற ஒரு பாம்பை காட்டி, அது கிரிமிலேயர் என்கிற ஒரு கருத்தை சொல்லி ஒட்டுமொத்தமான இடஒதுக்கீட்டிற்கும் வெடிவைக்க நினைக்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கிரிமிலேயர் முறையை யாருமே ஏற்கவில்லை. பட்டியல் சாதியில் இருக்கிற ஆதித்தமிழர் பேரவையோ தமிழ் புலிகள் கட்சியோ எந்த கட்சியும் கிரிமிலேயரை ஏற்கவில்லை. ஆனால் திரும்ப திரும்ப கிரிமிலேயரை தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது. தீர்ப்பாக இந்த புத்தகத்தில் கிரிமிலேயரை தீர்ப்பாக சொல்லிவிட்டார்கள் என்று பல முறை திரும்ப திரும்ப சொல்கிறார். மிக தெளிவாக கிரிமிலேயர் தீர்ப்பு அல்ல. கிரிமிலேயர் என்பது கருத்து. கருத்தை ஏற்க வேண்டிய சட்ட வாய்ப்புகள் இல்லை. இன்னும் ஒரு வடிக்கு மேலே நான் ஒன்றை சொல்லி முடிவு செய்ய விரும்புகிறேன். ஏற்கனவே உஷா மேகராவுடைய அந்த தீர்ப்பில், வழக்கினுடைய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் சொன்னது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிரிமிலேயரை பொருந்துமாறு செய்யுங்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள் பொருளாதார ரீதியிலே முன்னேறிவிட்ட அந்த சாதியினரை அடையாளம் கொண்டு அவர்களை கிரிமிலேயர் பட்டியலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று இதே உச்சநீதிமன்றம் பல வழக்குகள் தீர்ப்பே சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிரிமிலேயர் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை. தமிழ்நாடு அரசு தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட கிரிமிலேயரை பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியல்களிலே தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. இப்போது நாம் என்ன கேட்கிறோம்? தமிழ்நாடு அரசு கிரிமிலேயர் வழங்க வேண்டும் என்று சொன்ன தீர்ப்பையே தூக்கி எறிந்தது. தீர்ப்பையே தூக்கி எறிந்த திராவிட மாடல் அரசு வெறும் கருத்தையா ஏற்க போகிறது? நாம் ஏன் அச்சப்பட வேண்டும்? இந்தியாவில் அவன் சொல்லலாம், தமிழ்நாடு இப்படி இருக்கு, இந்தியா முழுவதும் வேற மாதிரி இருக்குன்னா எந்த மாநிலத்தில் பிரச்சனை அந்த மாநிலத்தில் போராடுவோமே. போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமே. பட்டியல் சாதியிலே பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்பதாக சொல்லுகிற தலைவர்கள் பாதிக்கப்பட்ட அருந்ததிகளோடு நிற்கவில்லை என்பது எவ்வளவு பெரிய கேள்விக்குத்தானதாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு பிரச்சனை வெறும் அருந்ததியர்களுக்கான பிரச்சனை அல்ல. இங்கே கூட தோழர் வாஞ்சிநாதன் சொல்லுகிற போது இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் அந்த சாதியினுடைய பிரச்சனைகளை வலியுறுத்துகிறார்கள், இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர்கள் அருந்ததியருக்கான வாதங்களை முன்வைக்கிறார்கள் என்று அவர்கள் பதிவு செய்தார். நான் இப்பொழுது அருந்ததியர்களுக்காக இங்கே வாதம் வைக்கிறேன் என்று சொன்னால் வெறும் அருந்ததியனாக மட்டும் வைக்கவில்லை, அம்பேத்கரிஸ்டாக, பெரியாரிஸ்டாக, மார்க்சிஸ்டாக அவனுக்கு போக வேண்டிய நீதி சரி என்று வாதிடுகிறேன். ஒருவேளை நான் அந்த அருந்ததியராக பிறந்திருக்கவில்லை என்றாலும் கூட அருந்ததியருக்காக களத்தில் நிற்பேன். இப்பொழுதும் குதிரை மன்னர்களுக்காக களத்தில் நின்று கொண்டிருக்கிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிற ஒரே கட்சி தமிழ் புலிகள் கட்சி தான் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து நேரத்தின் அறிமுகத்தில் இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.